ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிரக இணைவுகள் இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஒரு 25 பதிவுகளுக்கு மேலே 2 கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பதிவு போட்டிருக்கோம். அந்த 1000 பதிவுகளை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன்கள் சொல்லும் அளவிற்கு ஜோதிடம் சொல்லலாம். நம்ம சேனலில் பொதுவாக பார்த்துட்டு இருக்கவங்க ஜோதிடர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜோதிடம் அறிவு இருந்தவங்க தான் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பலன்கள் எப்படி எடுக்கணுன்ற பேஸில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவும் போட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா சிறிது வித்தியாசமானது. நம்ம பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற பலன்கள் நடக்கும்போது நீங்கள் ஜோதிடராக இருந்து சொல்லும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சாதகமற்ற பலன்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுவீங்க. அதை நோக்கி தான் உங்களுடைய கிளைண்ட்ஸும் போவாங்க. அதனால தான் அவங்க பெரிய அளவில் வெற்றியும் பெறுவாங்க. எல்லா சாதகம் இல்லாத பலன்லேயும் ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மைகளை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு தெரிந்தவங்களும் உறவினர்களும் சுற்றத்தானரும் சிறப்பாக வாழ்வதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. இது உண்மை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேருக்கு செவ்வாய் வக்ரமாக இருக்கலாம், செவ்வாய் நீச்சமாக இருக்கலாம், இல்லை மாந்தினால் பிரச்சனைகள் இருக்கலாம். மாந்தின்ற கிரகம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை போட்டு உங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மாந்தின்றது லக்னம் கட்டத்தில் இல்லைனாலும் அந்த பிளானட்ஸ் ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அது வரும். லக்னம் இந்த டிகிரியில் இருக்குது, மாந்தி இந்த வீட்டில் இத்தனாவது இடத்துல இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு மாந்தி பார்த்திங்கன்னா லக்னத்திலே இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம், தானாகவே பேசிப்பாங்க, ஒரு டெசிஷனை எடுக்க மாட்டாங்க, உடனே எடுக்க மாட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க, எடுத்தாலும் தப்பாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனை மாந்தினால் இருக்கும். லக்னத்தில் இருந்தால் 2ல் இருந்தால் ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கும், கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஒருவேளை 5ல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். அப்படின்றதெல்லாம் ஒரு பொது ப்ரிடிக்ஷன். இந்த பொது ப்ரிடிக்ஷன் எல்லாருக்குமே வருமானதுன்னா கண்டிப்பாக வராது. ஒருவேளை சாதகமற்ற பலன் இந்த மாந்தினாலேயோ, இல்லை செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக, இல்லை லக்னத்துக்கு செவ்வாய் 6, 8, 12 மறைந்தால் இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் எடுக்க தெரியலன்னா, செவ்வாய் தசையே நடக்குதோ, இல்லை குரு தசை நடக்குதோ, இல்லை புதன் தசை நடக்குதோ, அப்படி இருந்து சாதகமற்ற பலன்கள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பலன் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை போடுங்க. கேள்வின்றது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தோடு போட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையை போட்டிங்கன்னா பலன்கள் எப்படி எடுக்கிறதுன்றது உங்களுடைய ஜாதகம் மூலமாகவே டிஸ்கிரிப்ஷனில் பதிலாக வழங்கப்படும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கானோர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை உங்களுடைய ஜாதக கட்டம் மூலமாக, உங்களுடைய கேள்வி மூலமாக விளக்கமாக பதில் அளிக்கப்படும். அந்த பதில் மூலமாக அவங்க பலன்கள் எப்படி எடுக்கணுன்றதை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தான் உங்களுடைய கேள்வி உபயோகப்படும் மற்றவர்களுக்கு. உங்களுக்கு ஒரு சர்வீஸாக இந்த அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் கொடுத்தாலும் பல்லாயிரக்கணக்கானோர் பலன்கள் எப்படி எடுக்கணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் தொடங்கப்பட்டது. அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. 1000 பதிவுக்கு மேலே ப்ரிடிக்ஷன் பலன்கள் எப்படி சொல்லுவதுன்றதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் உயர்நிலை ஸ்டாண்டர்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ வருன்றது உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் லக்னம், லக்னாதிபதி, புதனோட ஸ்ட்ரென்த்து, இதை வச்சு உங்கள் ஜோதிட அறிவு எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு புரியும்படி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத ப்ராக்டிக்கல் ஷார்ட் மூலமாக, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மூலமாக உங்களுக்கு விளக்கி, உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு உங்களை டெவலப் பண்ணி அனுப்புகிறது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். அதற்குரிய விஷயத்துக்கு தான் உங்களுடைய ஜாதகம் தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். உங்களுக்கு என்ன புரியணும், நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கணும், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஜோதிடராக ஆகலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஜோதிடம் பார்க்கலாம். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் ப்ரெடிக்ஷன் சரியாக எடுத்து சொன்னீங்கன்னா தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் பெரிய ஆளுக்கு ஜோதிடம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். இப்போ பதிவுக்கு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் சாதகம் இல்லாமையோ, இல்லை மாந்தி சாதகம் இல்லாமையோ இருந்ததுன்னா நம்ம விருதாச்சலம் அருகில் உள்ள
குளஞ்சியப்பர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அது என்ன குளஞ்சியப்பர் ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பான ஆலயம். குளஞ்சி மரங்கள் சில 100 ஆண்டுகளுக்கு முன் விருதாச்சலம் அருகே உள்ள மணவாளபுரம் அப்படின்ற இடத்துல வந்து இருந்தது. அது அடர்ந்த காடுகளாக இருக்கும்போது அங்கே வந்து மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. மாடுகள்ன்றது குளம்புகள் இருக்கும் இல்லையா, மாடுகளோட கொம்பு. அந்த கொம்புகளுக்கு இடையில் நம்ம குளஞ்சியப்பர் திருமுருகன் அங்கே வந்து முருகப்பெருமான் அருவமும் மனித உருவமும் கலந்த உருவாக அங்கே தானாக சுயம்பாக தோன்றினார் அப்படின்றது தல வரலாறு. அது குளஞ்சி மரங்களுக்கு நடுவில் அவர் தோன்றியதால் அந்த ஆலயத்திற்கு குளஞ்சியப்பர் ஆலயம் என்று நம்ம பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறது. சரிப்பா, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆலயத்தோட சிறப்பு பெரிய சிறப்பு. அந்த சிறப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆலயத்தில் குளஞ்சியப்பர் மட்டுமே இருக்கிறாரா? இல்லை, இதை தவிர முனியாண்டி சந்நிதி அப்படின்ற ஒரு சந்நிதி இருக்குது. அவரோட சந்நிதியில் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது தவிர பார்த்திங்கன்னா, நம்ம பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவரோட குரு, அவர் வழிபட்ட குரு, அவர் வந்து இங்கே ஜீவ சமாதியான இடமும் உள்ளது. அந்த ஜீவ சமாதியான இடத்துல நீங்கள் வணங்குனீங்கன்னா, மாந்தியின் பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை உடனே தீரும்னா அந்த வழிபாட்டுக்கு பிறகு 48 நாளில் மாந்தினால் உங்களுக்கு மனக்குழப்பமோ, இல்லை மாந்தினால் உங்களுக்கு ஃபைனான்சியல் இஷ்யூவோ, இல்லை மாந்தினால் உங்களுக்கு வெற்றி, அதாவது 3வது இடத்துலேருந்து வெற்றி போஸ்ட்போன் ஆனாலோ, இல்லை மாந்தி 4வது இடத்துலேருந்து வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் டிலே பண்ணாலோ, இல்லை மாந்தி உங்களை ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5லேருந்து குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தினாலோ, இல்லை மாந்தி 6லேருந்து உங்களுக்கு டிசீஸையோ இல்லை தீராத நோயோ குரோனிக் டிசீஸோ கொடுத்துட்டு இருந்தாலோ, உங்களுக்கு இந்த மாந்தியில் வர எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே இருக்கிற பாம்பாட்டி சித்தரோட குருவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மாந்தியினால் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக போகும். இது மாந்திக்காக உருவாக்கப்பட்ட கோயில் மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளஞ்சியப்பர் ஆலயம், திருமுருகன் அருள் பெற்ற ஆலயம், திருமுருகன் அருள் கொடுக்கும் ஆலயம். திருமுருகன் யாருங்க? செவ்வாயோட ஹெட்டு. செவ்வாயே ஒரு ஹெட்டு தான் பிளானட்டில். ஏன்னா செவ்வாய் தான் வந்து மருத்துவக்காரகன், செவ்வாய் தான் வந்து சர்ஜரிக்கு ஹெட்டு. சர்ஜரினா ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ், நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. சர்ஜரி கெட்டு செவ்வாய் தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஹெட்டு, செவ்வாய் தான் வந்து ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு. சரிங்களா? இந்த செவ்வாய் வந்து விவசாயத்துக்கு ஹெட்டு, அக்ரிகல்ச்சருக்கு ஹெட்டு. இதை மாதிரி செவ்வாயோட மார்க்கெட்டிங் கூட செவ்வாய் தான் ஹெட்டு. இந்த செவ்வாயோட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு தீரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை செவ்வாயினால் லீகல் இஷ்யூ இருந்தாலும், செவ்வாயினால் பக்கத்தில் இருக்கவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலும், இல்லை சகோதரி மூலம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும், இல்லை ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஒய்ஃப் கூட பிரச்சனை இருந்து நீங்கள் பிரச்சனையில் இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்து இல்லை விவாகரத்து பண்ண போகிறேன்னு உங்களை மிரட்டி மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 48 நாளில் ஆன்மீகத்தை படி உங்களுக்கு வழி கிடைக்கிறதில்ல, ஜோதிடத்தின் படியும் உங்களுக்கு நிறைவு செய்து உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும். இது நம்பிக்கை இல்லைங்க, உண்மையான இது தவிர பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனை எப்படி போகும்னா, வழக்கம் போல் நீங்கள் இங்கே இருக்கிற குளத்தில் நீராடி விட்டு திருமுருக பெருமானை வந்து நீங்கள் ஒரு தாமரை பூவோ இல்லை மலர்களை வைத்து ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு நீங்கள் சிவப்பூக்களை வஸ்திரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வணங்குனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை, செவ்வாய் தொடர்பான பிரச்சனை நீங்கிறோம். ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணுமா? இல்லை, முனியாண்டி சந்நிதி அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு உங்களுடைய பிரச்சனையை வந்து அங்கே இருக்கிற பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதில் பிராது எழுதி நீங்கள் உங்களுடைய குறைகள்லாம் எழுதி குளஞ்சியப்பருக்கு டூ அட்ரஸ் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட இதை போட்டு நீங்கள் அங்கே அதில் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். 48 நாளில் ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். சரி, 48 நாளில் குறைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே குறைஞ்சிச்சினாலும் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பிராதி எழுதின லெட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் வழிபடுறதுக்கு சில காணிக்கை நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்குரிய இதை நீங்கள் சொன்னதையே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்கன்றது ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஜோதிட நம்பிக்கை மட்டும் இல்லை, உங்களுடைய வெற்றிக்கும் அதுதான் சிறந்த உதாரணம், சிறந்த வழிகாட்டியாக நம்ம குளஞ்சியப்பர் ஆலயம் திருமுருக பெருமான் அருள்கிறார். இதை தவிர மாந்தி வழிபாடு ஏற்கனவே சொல்லிட்டேன். மாந்தி பிரச்சனை இருக்கிறவங்க பாம்பாட்டி சித்தரோட குருவோட வழிபட்டிங்கன்னா, ஜீவ சமாதியை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய மாந்தி தொடர்பான பிரச்சனையும் குளஞ்சியப்பர் ஆலயத்தில் போயிடும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலத்தில் இறங்கி நீங்கள் மணவாளபுரத்துக்கு ஒரு பஸ்ஸுலேயோ இல்லை ஷேர் ஆட்டோலேயோ போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. கோயிலை வழிபட்டுட்டு நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனை டீட்டெயிலில் போட வேணாம், அந்த பிரார்த்தனை முடிஞ்சு உங்களுடைய மனசு எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா இங்கே இந்த பதிவை பார்க்குற நேயர்கள் மட்டும் இல்லை, நானும் அதை தெரிஞ்சுப்பேன்றதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் போடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை ப்ரெடிக்ஷன் இருக்குது இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். குழந்தைய பிறையினரில் பெற்று அனைவரும் சிறப்பாக வாழ்க வளமுடன். அமன்